நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த உங்கள் பிரெட்லி ஸ்டைல்லேக நம்ம 90s இந்த தடவை களம் இறங்க போகிறாரு. பிரெட்லி ஸ்டைல்லேக இறங்க போகிறாரு. இங்கே பாருங்க, நம்ம ஸ்ட்ரீட்ல எல்லாம் பிரெட்லி ஸ்டைல் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சும்மா நடந்து போகும்போதெல்லாம் பிரெட்லி மாதிரி போட்டு பார்ப்போம். இங்கே நம்மளே கேமில் போட்டுட்ருக்கோங்க. ஒரு தரமான ஃபீலு, செம்மையாக இருக்குது கேமு. முடிந்தது போட்டி. ஒரு பெரிய ஷாட் ஆடிருக்காங்க. Right into the money, right and plunged into the out of the Wankhede Stadium. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். வெல்கம் டு ஜோசோ. நோசோனில் ஓட்டை விழுந்தாலும் ஜோசோனில் ஓட்டை விழாது என்று கூறிக்கொண்டு ஃபைனலி கிரிக்கெட் 26க்கு முன்னாடி நம்ம கிரிக்கெட் 1922, ஆஷஸ் 17, கிரிக்கெட் 24 அப்படின்னு நிறைய கேமு பைசா கொடுத்துலாம் வாங்கி ஆடி இருக்கோம். ஆனால் இந்த வாட்டி நான் இந்த கேம் பைசா கொடுத்து வாங்கலை. நமக்கு இது ஒரு ஆள் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் கல்யாண கிஃப்டாக கேம் இருந்திருக்காரு. ஒரு தான் நம்ம ஆவோக் ஐயா, ஆவோக் யூடியூப் சேனலோட ஓனர் தான் நமக்கு இந்த கேமை கிஃப்ட் பண்ணியிருக்காரு. நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறீங்களா? தேங்க்யூ ஸோ மச் மாவோக் ஐயா. ஓகே, நம்ம வந்து கிரிக்கெட் 26ல் இனி தவறாமல் வீடியோ போடணும். அதுவும் கெரியர் மோட கரெக்டாக கண்டினியூ பண்ணணும். கிரிக்கெட் 24 எனக்கு பெருசாக அந்த கேமே பெருசாக எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஏன்னா அந்த செட்டிங்ஸு, பேட்டிங் கண்ட்ரோலு, ஃபீல்டிங் பக்கு, அது இதுன்னு தாறு மாறாக இருந்தனால கேமுக்குள்ளே வரக்கே பிடிக்காது. கிரிக்கெட் 22ல் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருந்தோம். ஆனால் கிரிக்கெட் 24ல் உண்மையை சொல்லணும்னா நம்ம ஆக்டிவ் கம்மியாக தான் இருந்தோம். வீடியோஸ் அவ்வளோ வரதில்லை. ஆனால் 26 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிரிக்கெட் 24ஓட நல்லா பேட்டிங் இதெல்லாம் நல்ல அனிமேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பவுலிங் அனிமேஷன்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. We are going to play for 90s Joe in கிரிக்கெட் 26. முதல் முறையாக கிரிக்கெட் 26ல ஒரு புதிய ரூபத்தில் ஆடப்போகிறார் உங்கள் 90s Joe. பிளேயர் கரியர் இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம நியூ மென்ஸ் ரூக்கிலே ஸ்டார்ட் பண்ணுவோம் கேஸ். அப்போ தான் நல்லா இருக்கு. டிஃபிகல்ட்டி செலெக்ஷன் வந்து நார்மலில் இருக்கட்டும். ஓகே, ஆட்டோ ஸ்கிப் டிசபிள், ஸ்டார் பிளேயர் ஸ்கில்ஸ் நார்மலு. ஓகே, கண்டினியூ கொடுக்கலாம். கிரிக்கெட் 26ல் முதல் முறையாக தான் நான் இப்போ கரியர் மோடுக்குள்ளே போகிறேன். அதை தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி உங்களிடம் சமர்ப்பிக்க போகிறேன். கிரிக்கெட் 26ல் உங்கள் 90s ஷோ. நம்ம வந்து இந்தியாவுக்காக தான் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். இதில் தமிழ்நாடு இருக்குமா? நான் தமிழ் என்றால் நான் ஒரு தமிழண்டா. எஸ், தமிழ் இருக்குது. இங்கே கன்னியாகுமரி இல்லைன்னா நாகர்கோயில் இருக்குமா? எஸ், நாகர்கோயில் இருக்குது. ஓகே, we will need to fill out our players to find your side. ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் எப்போவுமே நம்ம ட்ரேட்மார்க் தான் 90s. செகண்ட் நேம் ஆல்வேஸ் இட்ஸ் அ ஜோ, 90s ஜோ. ஓகே, டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ண முடியல. டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ண முடியுது, டேட் ஆஃப் இயர் சேஞ்ச் பண்ண முடியல. என்ன சம்பவம்னு தெரில. நம்ம எஸ் இட்ஸ் அ பேட்டிங் ஆல்ரவுண்டராக இருப்போமா, இல்லை பவுலிங் ஆல்ரவுண்டராக இருப்போமா, இல்லை மொத்தத்தில் ஆல்ரவுண்டராக இருக்க முடியாதா? ஒன்லி பேட்டிங் ஆல்ரவுண்டர் இல்லைன்னா பவுலிங் ஆல்ரவுண்டரா? எஸ், யூ கேன் பவுலிங் ஆல்ரவுண்டருக்கே போவோம். ஏன்னா பேட்டிங் ஓகே தான், பவுலிங் ஆல்ரவுண்டருக்கே போவோம். டாப் ஆர்டரில் இறங்கும், மிடில் லாங் ஃபார்மில் மிடில் இறங்கும். ஃபாஸ்ட் பவுலிங் டைப்பு, ஆல் அவுட் அக்ரிகேசரு, வாஸ் பேட்டிங் வீக்னஸ் ஸ்பின்னா. ஓகே, ரைட்டு. பேட்டிங் ஸ்டைலு ஸ்டாண்டர்டு. ஓகே, இந்த ஸ்டைல் நல்லா இருக்கு. இது பாண்டியா ஸ்டைலு. இந்த பாண்டியா ஸ்டைல் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பவுலிங் எப்படி யார மாதிரி போடலாம்? அண்ட் ஓகே, கிரிக்கெட் 26ல் உங்கள் 90s ஷோ. ஃபைனலி நம்ம எல்லாம் செட் பண்ணி, ஓகே ஃபைனலி அந்த இதெல்லாம் செட் பண்ணி, ஐ கலரு, லிம்பல் ரிங்கு, ஹெட்டு, ஐஸு, நோஸு எல்லாத்தையும் செட் பண்ணி உங்கள் 90s ஷோ உங்கள் முன்னில். இங்கே பாருங்க, செம்மையா இருக்கு. நம்ம வந்து கிரே நிக்கோல் சூப்பர் நோவா பேட்டாக்கம் யூஸ் பண்ண போகிறோம். எஸ்எஸ் பேட் ஒன்றும் இன்னும் வரல. போக பேட்சில் கம்யூனிட்டிலாம் வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் டைம் ஃபார் அவர் கெரியர் மோடு 90s ஷோ இன் கிரிக்கெட் 26. அருமையான ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும். ப்ரிப்பேரிங் நியூ கெரியர் மோட் கைஸ். ஓகே, நம்ம ரேட்டிங் ஃபர்ஸ்ட் 55 கொடுத்துருக்காங்க. 90s ஷோ நாகர்கோயிலிருந்து. கன்னியாகுமரின் டீம் இல்லை, அதனால நம்ம கேபிட்டல் நாகர்கோயிலாக செலக்ட் பண்ணிருக்கோம். தரமாக இருக்கு கைஸ். இது வரைக்கும் இந்த கேமு ஒரு நல்ல ஒரு வைப்பை கொடுத்துருக்கு. கெரியர் மோடை பொறுத்த மட்டும் நம்ம கிட்டத்தட்ட கிரிக்கெட் 24 மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த உட்கார்ந்து இருக்கிற போஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது கைஸ். பேக்ரவுண்டில் அது செம்மையாக இருக்குது. இன்பாக்ஸ்ன்னு ஒரு புது ஆப்ஷன் இருக்குது. இன்பாக்ஸில் நம்ம இந்த டீமில் ஆட போகிறோம் அதெல்லாம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். செட்டிங்ஸ் இதெல்லாம் ஏற்கனவே உள்ளதான். 19 வயசு தான் நமக்கு ஆகுது கெஸ்லி. ஜாலி. ஓகே, செலெக்ஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது, ரேங்கிங்ஸ் இருக்குது. இஸ் த டைம். எஸ், இட்ஸ் அ டைம். சம்பவம் லோடிங்காக இருக்குமா? ஓகே, நம்ம வெயிட் பண்ணோன்னா கெரியர் மோடில் நம்ம முதல் சம்பவங்கள் எங்கே நடக்க போகிறது என்று பார்ப்போம். கேலண்டரில் வந்து அக்டோபர் 2025 நம்ம இருக்கோம். கரெக்டாக அக்டோபர் 18ஆம் தேதி நமக்கு முதல் மேட்ச்சு நாகர்கோயில் வெர்சஸ் KNH. ஓகே, நம்ம முதல் மேட்ச்சு நம்ம பிளேயிங் லெவனில் இருக்கோமா என்னன்னு ஒன்றும் தெரியாது. ஓகே, முதல் மேட்ச்சு நாகர்கோயில் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வச்சு நடக்கட்டும், ஒன்றும் குழப்பம் இல்லை. சவுத் இந்தியா சாம்பியன்ஷிப், அதாவது சவுத் இந்தியா சாம்பியன்ஷிப்
தமிழ்நாட்டில் நடக்கிற சாம்பியன்ஷிப். இது கிளப் T20 போட்டி தான். முதல் டெபியூட் மேட்ச்சே நம்ம T20 போட்டியிலாக இறங்க போகிறோம். ஆனால் 90s ஜோ 11ஸில் இருப்பாரா இல்லையா என்பது தான் கேள்வி. கிரிக்கெட் 26 லோடிங் எல்லாம் தரமாக இருக்குது கைஸ். எல்லா டீமையும் ஒரு மிக்ஸ் பண்ண மாதிரி, எல்லா ஐபிஎல் டீம்ஸுன்னு சொல்லலாம், இன்டர்நேஷ்னல் டீம்ஸுன்னு சொல்லலாம். ரெட் கலரு, எல்லோ கலர், எல்லா கலரும் மேக்ஸிமம் போயிட்டு வருது. ஒரு ஐபிஎல் வைப்பு தான் கொடுக்குது. அங்கே பாருங்க, கொல்கத்தா, பஞ்சாபு, ஆர்சிபி, சிஎஸ்கே அப்படி இப்படின்னு கலர் கொஞ்சம் மாறி மாறி வருது. அருமை அருமை அருமை. இது வரைக்கும் கேமை பொறுத்த மட்டும் ஒரு சூப்பரான ஒரு யூஐ எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ தான் நம்ம முதல் மேட்ச் ஆட போகிறோம். நாகர்கோயிலில் வச்சு ஆட போகிறோம். கான்கான் கார்டு. ஓகே, கான்கான் கார்டு சூஸ் டு பேட் ஃபஸ்ட்டு. நம்ம வந்து பிரெட்லி ஸ்டைலில் இறங்க போகிறோம். நம்ம 90s கிட்ஸ் எல்லாருமே இந்த பிரெட்லி ஸ்டைலை யாருமே நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ரோட்டில் போகும்போதும் சரி, எங்கே போகும்போதும் சரி, இந்த பிரெட்லி ஸ்டைல் யூஸ் பண்ணுவோம். நம்ம டெபியூட் போட்டி டொமஸ்டிக் போட்டிகளில், அதுவும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆடிட்டுருக்கேன் கைஸ். ஓகே, நம்மளோட முதல் பந்து இங்கே போட போகிறோம். ஹார்ட் மோட்லேயாக ஆட போகிறோம் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே. ஓகே, முதல் பந்து. ஃபஸ்ட்டு பாலே வெல்கம்ஸ் வித் பவுண்ட்ரி கைஸ். ஒரு மொரட்டாட்டி மஜா டைமிங் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து. ஓகே, ஸ்டெம்பில் போடணும் கண்டிப்பாக. முதல் பாலே பவுண்ட்ரிக்கு பறக்க விட்ருக்காங்க கைஸ். இங்கே பாருங்கள், பிரெட்லியோட பவுலிங் நமக்கு சூப்பராக செட் ஆகுது. பிரெட்லி பவுலிங் அருமையாக இருக்குது கைஸ். இதெல்லாம் 90s கிட்ஸோட ஒரு வரமாக்கம். நம்ம ரோட்டில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது இப்போ கேமில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, மீண்டும் அருமையான ஷாட், ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். அருமை 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 அருமை. ஓகே, அருமையாக இருக்குது கைஸ். பவுலிங் போடுறதுக்கு சரியான ஸ்மூத்தாக இருக்குது. கேமு பக்காவாக வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம ஒரு விக்கெட்டாவது நம்ம டெபியூட் போட்டில் எடுப்போமா? இங்கே பாருங்கள், ஃபீல்டிங் மிஸ் எல்லாம் தரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கேமரா ஆங்கிள்லாம் பக்காவாக இருக்குது. 90s ஜோக்கு ஒரு முதல் விக்கெட் கிடைக்குமா? ஃபஸ்ட்டு ஓவரே நல்லா போட்டிருக்கோம் பிரெட்லி ஸ்டைலில். ஓகே, ஃபஸ்ட் ஓவரில் 6 ரன்னு கொடுத்துருவோம் கைஸ் நம்ம. மீண்டும் ஓவர் போட வரோம். இயோல் பேட்டிங்கில் இருக்கார். பெரிய ஷாட்டு. நம்ம ஓவர் போட வந்தாலே ஃபஸ்ட்டு பால் எப்படியும் பவுண்ட்ரிக்கு தான் அடிக்கிறானுங்க கைஸ். ஓகே, க்ரௌடு வந்து டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்னாலும் இங்கே பாருங்கள், பவுலிங் வந்து நான் ரீப்ளை காட்டி தரேன். சூப்பராக இருக்குது கைஸ். பெரிய ஷாட்டு, மீண்டும் பவுண்ட்ரி. பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ் ப்ரோ. இங்கே பாருங்க, நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த உங்கள் பிரெட்லி ஸ்டைலியாக நம்ம 90s இந்த தடவை களம் இறங்க போகிறாரு. பிரெட்லி ஸ்டைலியாக இறங்க போகிறாரு. இங்கே பாருங்கள், நம்ம ஸ்ட்ரீட்ல எல்லாம் பிரெட்லி ஸ்டைல் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். சும்மா நடந்து போகும்போது எல்லாம் பிரெட்லி மாதிரி போட்டு பார்ப்போம். இங்கே நம்மளே கேமில் போட்டுட்ருக்கோம் கைஸ். ஒரு தரமான ஃபீலு, செம்மையாக இருக்குது கேமு. ஓகே, 90s ஜோ ஓவரை பஞ்சாப் பறக்க விட்றாங்க. பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ். எட்ஜு, மீண்டும் பவுண்ட்ரி. அன்லக்கி ஃபார் 90s ஜோ கைஸ். ஓகே, இங்கே பாருங்கள், செம்மையாக போட்டோம். ஸ்டெம்பில் தான் ஒரு யார்க்கர் ஒன்று போடுவோம். இங்கே பாருங்கள், ப்ரெஷர் ஆன் 90s ஜோனா ஒரு யார்க்கர் ஒன்று போட்டால் தரமாக இருக்கும். 3 பவுண்ட்ரி வந்திருக்கோம் நம்ம ஒரு ஓவரில் டெபியூட் மேட்ச்சில். பெரிய ஷாட்டிற்கான முயற்சி. ஓகே கைஸ், ஒரு நல்ல ஒரு பிடித்தம் கிடச்சிருக்கு. யார்க்கர் பந்து கொஞ்சம் திணறாரு. கரெக்டான யார்க்கர் போட்டால் ஸ்டெம்பு தெரிக்கும். பெரிய ஷாட்டு. தரமான அட்டியெல்லாம் அட்டிக்கிறானு கைஸ். கிரிக்கெட் 26 எல்லாம் பங்கமாக இருக்குது, தரமாக இருக்குது. மஸ்ட் பை கேம்னே சொல்லலாம். இது வரைக்கும் இம்ப்ரெஸ்டு கைஸ். எஸ், இப்போ தான் லைன் நமக்கு பிடி கிடைக்குது. ஓகே, 2 ஓவர் போட்டு 19 ரன்னு கொடுத்துருக்கோம். நம்ம டெபியூட் போட்டியில் 90s ஜோ கெரியர் மோடில் முதல் மேட்ச் ஆடிட்டுருக்கோம் இங்கே. ஓகே, ஒரு விக்கெட்டாவது கிடைக்குமா? டை மாதிரி, டங்கா மாதிரி, ஊதாரி மாதிரி ஆடிட்டுருக்காங்க கைஸ். ஓகே, மீண்டும் ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். ஒரு விக்கெட் அது எடுக்கணும் கைஸ். டெபியூட் போட்டில் நமக்கு பவுலிங் போடுறதுக்கு நல்லா இருக்கும். அதுவும் இந்த பிரெட்லி ஸ்டைலு சூப்பராக இருக்குது கைஸ். உண்மையிலே தரமாக இருக்குங்க பாருங்கள். ஓகே, மீண்டும் ஸ்டெம்பில். ஓகே, ஒரு லெங்க்த்து பால் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபுல் பால் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு லெங்க்த்து பாலில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குமான்னு பார்ப்போம். நோ, சம்பவம் அவனுக்கு தான் கைஸ் நடந்திருக்கு. நம்மளை சம்பவம் பண்ணிகிட்ருக்கானுங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஓகே, முதல் போட்டி ப்ரெஷர் மேபி இருக்கலாம். அதுவும் டிஸ்ட்ரிக்ட் போட்டியிலே இருந்தால் கொஞ்சம் சங்கட்டம் தான். ஓகே, கேப்பில் நோ. ஒரு யார்க்கர் ஒன்று போட்டு பார்ப்போம். ஒரு விக்கெட்டாவது கிடைக்குமா? 3வது ஓவர் போட்டுட்ருக்கோம். 26 ரன் இது வரையும் கொடுத்துருக்கீங்க கைஸ். ஓகே, நோ. ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். நிறைய ஃபீல்டிங் எல்லாம் கையிலேருந்து மிஸ் ஆகுது. ஓகே, அதுவும் ஒரு நல்ல சைன் தான். கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம கடைசி ஓவர் போட வரோம். எதிர் டீம் 172 ரன் அடிச்சிருக்கு. பேட்டிங்கில் ஏதாவது சம்பவம் கண்டிப்பாக பண்ணணும்.
நன்டிஷோ 3 ஓவர் போட்டு 27 ரன் கொடுத்துருக்காரு. ஒரு விக்கெட் அது கிடைக்குமா? ராம் பிரகாஷ் 2 பால் ஃபேஸ் பண்ணி 1 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஷார்ட்டு ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஓகே, டெத் ஓவரில் அருமையாக போட்டிருக்கோம் 2 யார்க்கர். இப்போ டை மாறி அவன் தான் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆடிட்டு இருக்காரு. ஓ, பெரிய ஷாட்டு, பவுண்ட்ரி. பவுண்ட்ரி எல்லாம் ராக்கெட் வேகத்தில் போகுது கேஸ். நன்டிஷோக்கு அடி மேல் அடி டெபியூட் மேட்ச்சில் விழுந்துட்டே இருக்கு. டை மாறி 100 அடிக்காமல் போக மாட்டான் போல. ஓகே, நல்ல பந்து. ஒரு விக்கெட்டும் கிடைக்கல கேஸ், ஒரு விக்கெட்டும் கிடைக்கல. நம்ம பவுலிங் ஆல்ரவுண்டராக இருந்தாலும் ஒரு விக்கெட்டும் கிடைக்கல. ராம் பிரகாஷ் விக்கெட்டே அது எடுப்போமா பார்ப்போம். ஓகே ஓகே, நோ கேஸ். கடைசி ஒரு பந்து பாக்கி, அதில் விக்கெட் ஏதாவது கிடைக்குமா? லெட்ஸ் சி கேஸ். ரெட்லிக்கு உண்டான மரியாதை போச்சல ஜோசோன் ஒன்னால. ஓகே, டன்னு. 180 ரன் அடிச்சிருக்காங்க. நம்ம 4 ஓவர் போட்டு 35 ரன்னு கொடுத்துருக்காங்க கேஸ். டெபியூட் போட்டியிலே 35 ரன்னு. ஓகே, நீ இது வரைக்கும் க்ரௌடு எங்கேயா போனீங்க? இப்போ வந்து சவுண்டு போட்டு கிடைக்கான க்ரௌடு. அத்வைத் பால், பங்கஜ கஸ்தூரி. ஓகே, 90 ஷோ 11ஆம் ஓவர்லேக்கு நம்ம இறங்க போகிறோம். நம்ம கெரியர் மோட் டெபியூட் போட்டியின் கிரிக்கெட் 26 என்ன மாதிரி இருக்க போகுது. பங்கஜ பத்ரா போட வராரு. நம்ம வந்து ஓகே, நம்ம வந்து முதல் பாலை ஃபேஸ் பண்ண போகிறோம் கைஸ். முதல் பால் எப்படி டாட் பால் மாதிரி இருக்குமா? யாரோட பேட்டிங் ஸ்டான்ஸ்ன்னு தெரில, தரமா இருக்காண்ணா. ஓ ஓ, ஃபஸ்ட்டு பந்தே ஒரு தரமான பந்து கேஸ். ஓகே, ஃபைனலி ஒரு டாட் பால் ஆடிருக்கேன் கேஸ். நம்ம பேட்டிங் வந்து ஹார்ட்லேயாக்க ஆடிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஹார்டு வந்து ப்ரோவில் வச்சுருக்கோம். டெபியூட் போட்டினால போ டெஸ்ட்டில் எல்லாம் நம்ம லெஜெண்ட் வச்சுக்கலாம். ஓகே, 2வது பந்து. ஓகே, ஷார்ட்டு. அவுட்டா இல்லை கேட்ச் ட்ராப்பான்னு தெரில. க்ரௌடு அருமையான சவுண்டு. மற்ற நேரம்லாம் சும்மா இருக்குது க்ரௌடு. ஓகே, 39 பால் 76 ரன்னு தேவை. நம்ம டைமிங் இது வரைக்கும் என்ன மாதிரி டைமிங்கில் ஆடணும்னு தெரில கிரிக்கெட் 20. ஓ நோ, டஃப்பாக இருக்குது ப்ரோ. ஹார்டஸ்ட் மோடே டஃப்பாக இருக்குது. டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னா கஷ்டம்தான் இந்த கேமில் ஆடுறதுக்கு. ஏன்னா கிரிக்கெட் 24 வந்து கிரிக்கெட் 24 வந்து நம்ம வந்து ஷார்ட் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக போட்டு சைடில் ஆடினாலும் அது கனெக்ட் ஆகும். இது வந்து ஸ்ட்ரைட் பால் ஸ்ட்ரைட்டில் தான் பண்ணணும். ஆஃபில் போகிறது ஆஃபில் தான் அடிக்கணும். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கேஸ். இங்கே பாருங்க, இது வரைக்கும் பேட்டில் கூட ஒழுங்காக வாங்கல. ஒரே ஒரு டிஃபென்ஸ் வச்சோம். ஹார்டு மோடு தரமாக இருக்குது. ஏஐயோட பவுலிங் தரமாக இருக்குது. கிரிக்கெட் 24 இதெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் கிரிக்கெட் 24 இது வரைக்கும் 6 பால் ஃபேஸ் பண்ணி முட்டை ரன்னு. ஏன்னா நம்ம டைமிங் எப்படி இருக்குன்னு இந்த கேமில் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஓகே, டைமிங் கரெக்டாக பார்க்கணும். ஃபுல் பால் வந்ததும் ஸ்ட்ரைட்லேயே பார்க்குறோம். ஏன்னா கிரிக்கெட் 24 நிறைய ஸ்ட்ரைட்லேயே கனெக்ட் ஆகும். இந்த பால்லாம் ஆஃபில் போட்டாலும் ஸ்ட்ரைட்டில் கனெக்ட் ஆகும். ஓகே, பாப்பா என்ன நடக்க போகிறதுன்ட்டு. ஓ நோ ப்ரோ, ஐடியல் டைமிங் பட் ஷார்ட் சாய்ஸ் இஸ் 2 ஸ்கொயரு. இதெல்லாம் கவர்ஸில் தான் ஆடணும். இங்கே பாருங்க, தரமாக இருக்குது. ஆரம்பமே அமர்கலம் கைஸ். ஓகே, ஃபைனலி ஒரு டச்சு, ஒரு குயிக் சிங்கிள் கிடைக்கும். ஆஃப் தி மார்க் இன் டிஸ்ட்ரிக்ட் மேட்சஸ். ஒரு முதல் ரன்னு 9வது பாலில் அடிச்சிருக்கீங்க. ஹார்டு மோடு பக்காவாக இருக்குது ஆடுறதுக்கு. T20 மீடியமில் தான் ஆடணும் போல். ஓகே, ஃபைனலி ஒரு அக்ரெசிவ் ஷாட்டிற்கான முயற்சி, அதுவும் கரெக்டான டைமிங் இல்லை. ஓகே, நோ கோ பேக். ஓகே, நல்ல ஷாட்டு. ஃபைனலி மீண்டும் ஒரு சிங்கிள். ஓகே, 14 பாலுக்கு 42 ரன்னு தேவை கேஸ். நம்ம வந்து இனி கொஞ்சம் லாஃப்டட் ஷாட் ஆடணும். டெபியூட் மேட்ச்சில் தோல்வியே நம்ம காரணம் தான் போலன்னு தோணுது. ஏன்னா 2 ஓவருக்கு 42 எப்படின்னு டஃப் தான் கேஸ். ஓகே, எட்ஜில் ஒரு பவுண்ட்ரி கிடைக்கும். நாகர்கோயில் டீம் இருக்குது. 2 ஓவரில் 38 ரன் ஆனோம். இப்போ நம்ம லாஃப்டட் ஷாட் மட்டும் தான் ஆட போகிறோம். லாஃப்டட் ஷாட்டு கனெக்ட் ஆனால் ஓகே, கனெக்ட் ஆகலைன்னா இல்லை, ஒன்றும் குழப்பம் இல்லை. ஓகே, லாஃப்டட் ஷாட் ஒன்லி மேட்ச். ஓகே, ஃபஸ்ட்டு பாலே நல்ல ஃபீல்டிங், சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அருமையான கேம் கேஸ். ஓகே, ஃபைனலி ஒரு நல்ல ஷாட்டு. ஓகே, டைமிங்கில் கிடச்சிருக்கு. நம்ம பவுண்ட்ரியை கிளியர் பண்ணவே முடியலை. கெரியர் மோடில் 55 ரேட்டிங்கு. அதனால் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனர்ஜி பார் வேறு ரெட்டில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஒன்றும் குழப்பம் இல்லை. ஃபஸ்ட்டு மேட்ச்சு நம்ம வந்து டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஆடி இருக்கணும். ட்ரைனிங்கும் போகல, ஒன்றும் போகல. லேட்டு டைமிங் ப்ரோ. நம்ம ட்ரைனிங்கும் போகல. ஹார்ட் மோடில் கொஞ்சம் அந்த பவுலிங் இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க லைனு. ஷார்ட் சாய்ஸ். பாருங்க, பாட்டு மாதிரி ஆடிட்டு இருக்கோம் கைஸ்.
பாட்டு மாதிரி ஆடிட்டு இருக்கோம். 15 பால் 5 ரன் டெபியூட் போட்டி கிரிக்கெட் 26. கிரிக்கெட் 24 மாதிரி ஹார்ட் மோடே இல்லை. உண்மையிலே கிரிக்கெட் 24 மாதிரி ஹார்ட் மோட் இல்லை. ஓகே, கிறிஸ் நிசார் காலி, ரன் அவுட்டு. இப்போ கருணாநாயக்கா நம்ம ஜெயிக்கணும்னா 5 பால் 5 சிக்ஸ் அடித்தாலும் ஜெயிக்க முடியாது. ஆனால் 5 ஒரு சிக்ஸு ஒரு பவுண்ட்ரியாவது வச்சு பார்க்கணும் கண்டிப்பாக நமக்கு. ஓகே, ஃபைனலி காற்றுல சரியான கேட்சு. டெபியூட் போட்டியில் வெறும் 5 ரன்னுக்கு போடுறோம். 16 பால் ஃபேஸ் பண்ணி வெறும் 5 ரன் அடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம் கைஸ். இங்கே பாருங்க 31 ஸ்ட்ரைக் ரேட்டு. டெஸ்ட் மேட்ச்சில் ஆட விடுங்கடா இவனை அப்படின்னு ஒரு டெபியூட் போட்டியை நமக்கு ஒரு தோல்வியில் முடியுது கைஸ். 20 ஓவர் முடிவில் 155க்கு 7 விக்கெட் இழந்து. மேட்ச் $1000 எவனுக்கோ கிடச்சிது. நம்ம இந்த கேமில் சுத்தமாக சொதப்பல். டெபியூட் போட்டி கண்டிப்பாக அடிச்சு தோச்சு. கோச் எப்படியும் கடுப்பில் இருப்பார். கோச் என்ன சம்பவம் பண்ண போகிறாருன்னு ஒன்றும் தெரியாது. பிளேயர் கரியர் மோடு வந்து நமக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நீ வந்து நல்ல அசிஸ்டன்ட் கோச்சாக்க மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஆனால் கோச் கண்ணில் நீ வந்து மாட்டிடாத, மாட்டினீங்கி இடிச்சு துவச்சி தும்சம் பண்ணிடுவார். நீ கிரிக்கெட் விளையாட தகுதி இல்லைன்னு ஃபஸ்ட்டு மேட்ச்சே நமக்கு இது தந்திருக்கணும், ரிப்போர்ட்டு தந்திருக்கணும். ஏன்னா பவுலிங் போட்டு 35 ரன்னு கொடுத்துருக்கிய, பேட்டிங்கில் 31 ஸ்ட்ரைக் ரேட்டில், T20யில் 16 பாலில் 5 ரன் அடிச்சிருக்கிய. நீ எல்லாம் தகுதியே இல்லை. இனி வந்து இங்கே கிரவுண்டு பக்கமே வந்துடாதுன்னு இதை அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் விடமாட்டேன்டா. 15 கிலோமீட்டர் வண்டி ஏறியாது. ப்ராக்டிஸ் செஷன் எல்லாம் நல்லா முடித்து இந்தியன் டீமில் இடம் பிடிப்பேன்னு சபதம் ஏற்றுக்கொள்கிறேன். இங்கே வந்து இந்த கேமை பொறுத்த மட்டும் நிறைய இது இருக்குது கேஸ். நான் காட்டி தரேன். நிறைய பவுலிங் ஸ்டைல் எல்லாம் நிறைய இருக்குது. பவுலிங் பிரெட்லி வந்திருக்கு, சிராஜ் வந்திருக்கு கேஸ். இங்கே பாருங்கள், அசல் சிராஜ், இது டைட்டு. ஹரிஸ் ராஃப் புதுசாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இருக்குது. ஹர்ஷ்தீப் சிங்கும் புதுசாக வந்திருக்கு. லெஃப்ட் ஹேண்டில் யோசிச்சா நல்லா இருக்கு. சஹர், தீபக் சஹர் கொண்டு வந்திருக்காங்க. நசீம் ஷா, ஹர்ஸு, ஷமி. எனக்கு பர்சனலாக பிடிச்சது ஷமி மற்றும் பாண்டியா கேஸ். பாண்டியா பவுலிங் ஸ்டைல் அதே மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்குது. மஜா மஜா மஜா. இங்கே பாருங்கள், பிரசீத் கிருஷ்ணா சூப்பர், நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க கைஸ். ஆனால் இங்கே பாருங்க, பிரெட்லி மாமா. இதுதான் நம்ம கரியர் மோடில் யூஸ் பண்ணுறோம். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் கரியர் மோடு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோட லைக் டார்கெட் 1000 லைக்ஸ் கைஸ். பாய் ஆல்.